Hi friends, welcome to Arvind Trading Academy. ஸோ இன்றைக்கி வந்து டே 15 சேலஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே 1லேருந்து 15 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 100 டேஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறோம். அண்ட் யூனிட்டி எஃப்எக்ஸ் லைவ் அக்கௌண்ட் இப்போ நான் இன்றைக்கி என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன். ஸோ இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து 2065 இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பாருங்கள், $911 ப்ராஃபிட். அண்ட் டெபாசிட் அமௌண்ட் கூட பாருங்கள், லைக் 1154. ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 100% ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போது இந்த அக்கௌண்ட்டில் வந்து வரப்போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 16 ட்ரேட்ஸ் தான் நான் இதில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன், நாளைக்கு இல்லை நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா லைக் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், ப்ளஸ் ஒரு டிசிப்ளின் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டிசிப்ளின் வந்து எப்படி என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதை வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக நான் வீடியோ அதுக்காக ஸ்பெஷலாக ஒன்று போடுவேன். பட் அந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னென்னு புரிஞ்சிடும். நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கே என்ட்ரு ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக நான் அதில் மென்ஷன் பண்ணுவேன். அண்ட் இது வந்து எப்படின்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பேக் டெஸ்ட் பண்ணி, மேனுவலாக பேக் டெஸ்ட் பண்ணி நான் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக நாளைக்கு இல்லை நாளைக்கு இருக்கிற வீடியோவில் நான் அதை நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஜப்பானில் எடுத்திருக்கேன். அண்டு இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $12 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ என்னோடய டிபிஎஸ்எல் எல்லாமே நான் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டிபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்டு எஸ்எல்லும் வந்து பார்த்திங்கன்னா மேலே செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வந்து எங்கே போய் ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்ப்போம், வெதர் ப்ராஃபிட் ஆர் லாஸில் வருதா பார்ப்போம். பட் கீழே அரௌண்ட் ஒரு 80% வந்துச்சு மார்க்கெட். பட் அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா லைக் ரிவர்ஸ் போயிட்டான். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $11 ப்ராஃபிட்லாம் இருக்குது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு என்னோடய ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள், அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதாவது ட்ரேடிங் வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு, அது கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், லைக் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவில் மீட் பண்ணுவோம். இது டேக் ப்ராஃபிட் அடிக்குதா இல்லாட்டி எஸ்எல் அடிக்குதா சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ மார்க்கெட் திரும்ப ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டே 16 மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.